உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏமா தர்ஷினி, தாத்தா, மல்லிகாவுக்கும் பசுபதிக்கும் நம்மளோட ட்ரீட். அதனால நல்ல ஹோட்டலா பாருமா. தாத்தா, இந்த ஊர்ல நல்ல ஹோட்டல்னு எதுவுமே இல்ல. சோ நம்ம இந்த ஊர் எல்லையை விட்டு வெளியே போய் தான் ஹோட்டலுக்கு போகணும். அதனால என்னம்மா, நம்ம என்னைக்கோ ஒரு நாள் தானே இப்படி வெளியே வரோம். கொஞ்சம் தூரம் போய் தான் சாப்பிட்டு வருவோமே. என்னது, ஊர் எல்லையை தாண்டணுமா? ஆமா மாப்பிள்ள, சிட்டில தானே 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் இருக்கு. அங்கதான் புக் பண்ண சொல்லியிருக்கேன். நாம அங்கதான் போறோம். நான் ஒரு பிளான் போட்டா நீங்க எல்லாரும் ஒரு பிளான் போடுறீங்களா? ஊர் எல்லையா தாண்டனா தானே? மெக்கானிக் கடை வேற பக்கத்துல எங்க இருக்குன்னு தெரியலையே. இங்க பக்கத்துல ஒரு இடம் இருக்கு. கார் ரெடி ஆகுற வரைக்கும் நாம அங்க போய் வெயிட் பண்ணலாம். மெக்கானிக்கு நான் கால் பண்றேன். அப்படியா மாப்பிள்ள? சரி வாங்க. வாங்க வாங்க, சந்தோஷமா வரீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாருமே துடிதுடிச்சு சாக போறீங்க. எங்களா அப்படியே நில்லுங்க, ஒதுங்கி ஒதுங்கி வாங்க. உங்க எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சா? நீங்க எல்லாரும் சாக போறீங்க. இந்த பாக பத்தி உங்களுக்கு தெரியல. மல்லிகா, அக்கா. ஏய், என்ன மல்லிகா, என்னத்துக்கோசரம் அழுது நிறுகிற? இல்லக்கா, அவரு என்ன மல்லிகா, பசுபதி ஏதாச்சும் பண்ணானா? என்ன ஆச்சு? அழாம சொல்லு மல்லிகா. இல்லக்கா, அவரு முன்ன மாதிரி இல்லக்கா, ரொம்பவே மாறிட்டாரு. மாமா சொன்னது சரிதான் போல. பசுபதி வீட்ல இருக்கிறானா? இல்லக்கா, அவரு எங்கேயோ வெளியே போயிருக்காரு. சரி வா வா போலாம். என்னாச்சு ராணி? யோ, நாம சொல்லும் போது மல்லிகாக்கு உரையல. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பசுபதியோட சுயரூபம் தெரியுது. மல்லிகா, நான் எவ்வளவோ சொன்னேன், ஆனா நீ என்ன நம்பவே இல்லைல்ல. ஒரு நிமிஷம் இரு, நான் எல்லாரையும் வர சொல்றேன். தாத்தா, பாட்டி, இரு மல்லிகா. அத்தை, தர்ஷினி. என்னப்பா? என்னாச்சு மாப்ள? மல்லிகா, எதுக்கு ஏப்பா மல்லிகா அழுவா? நான் இது வரைக்கும் சொன்ன எல்லாமே உண்மைதான். பசுபதி முன்ன மாதிரி இல்ல.
இன்னும் சொல்ல போனா இது நம்ம பசுபதியே இல்ல. ஐயோ என்னப்பா? என்ன தம்பி, என்ன சொல்றீங்க? ஆமா ஆமா, நாங்க சொல்றத கேட்டு யாரும் சாக்காவ கூடாது. அக்கா என்னக்கா சொல்ல வரீங்க? மல்லிகா, உனக்கு தாலி பிரிச்சு கோக்கறதுக்கு முன்னாலேயே பசுபதி இறந்துட்டான். அக்கா அக்கா ஐயோ ஐயோ மல்லிகா என்ன விட்டு போயிட்டாரு. இவரை விட்டா எனக்கு வேற யாருமே இல்லையே. கடவுளுக்கு கண்ணே இல்லையா? மல்லிகா அழுவாத மல்லிகா. மல்லிகா அழாத, இப்பவும் ஒன்னும் கெட்டு போல. கடவுள் நினைச்சா பசுபதிய காப்பாத்த முடியும். அதுக்கான வழியும் நமக்கு கெச்சுக்குது. என்னம்மா சொல்ற? பசுபதி செத்துட்டான்னு சொல்ற, கடவுள் நினைச்சா அவனை உயிரோட திரும்ப கொண்டு வருவான்னு சொல்ற. கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுமா. தாத்தா, பசுபதியை கொன்னு அவன் உடம்ப இந்த ஊர்ல எங்கேயோ புதைச்சு வச்சிருக்காங்க. இப்ப நம்ம பசுபதியோட உடம்புக்குள்ள பாக்குன்னு ஒரு பிசாசு இருந்துகிட்டு நம்ம எல்லாரையும் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கான். மூணே நாளுக்குள்ள ராணி வயித்துக்குள்ள இருக்க அந்த குழந்தையோட ரத்தத்தை அந்த சமாதியில தெளிச்சிட்டா அந்த பாக்கு பசுபதியோட உடம்புல நிரந்தரமா தங்கிரும். ஐயோ கடவுளே, என்ன கொடுமை இது? அந்த சிசுவை கொண்டு அதோட ரத்தத்தை நினைச்சாலே உடம்பெல்லாம் நடுங்குதுங்க. ஐயோ பாட்டி, பயப்படாம இருங்க. ராணிக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன். அதே நேரம் பசுபதியையும் காப்பாத்தி உசுரோட கொண்டு வருவோம். தைரியமா இருந்தா. அம்மா, என் புருஷன் எனக்கு உயிரோட வேணும். எப்படியாவது நீங்க தான் அந்த பிரச்சனையில இருந்து அவரை காப்பாத்தி கூட்டிட்டு வரணும். இல்லனா என்ன உயிரோட பார்க்க முடியாது. மல்லிகா, அழாத மல்லிகா. அழாத மல்லிகா, அதான் ராணி பசுபதி உசுரோட கொண்டு வரேன்னு சொல்லுதுல்ல. மல்லிகா, அண்ணி ஒரு விஷயத்துல இறங்கிட்டாங்கன்னா அது நல்லபடியா முடிக்காம விட மாட்டாங்க. அதுக்கு உங்களோட உதவியும் வேணும். நீ சொல்லு ராணி, நாங்க இப்ப என்ன பண்ணணும்? நான் சொல்றத எல்லாரும் கவனமா கேளுங்க. அந்த பாகு கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரச்சனை செய்யும். அவன்தான் பசுபதி நம்ப வைக்கிறதுக்காக என்னென்ன கிறுக்குத்தனம் செய்யணுமோ அது அத்தனையும் செய்யும். ஆனா நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கோங்க. உங்க எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தாலும் எதுவுமே தெரியாத மாதிரி நீங்க அந்த பாகு முன்னாடி நடந்துக்கோங்க. ஆமா, அது எங்களை என்ன வேணாலும் சொல்லி மாட்டி விட்டாலும், சந்தேகப்படுற மாதிரி நடந்துகிட்டாலும், நீங்க எல்லாரும் எங்களை திட்டுற மாதிரி அத பாராட்டி, அதாவது பசுபதியை நம்புற மாதிரி நடிங்க. நீங்க எல்லாரும் அத முழுசா நம்புறீங்கன்னு அது உங்களை முழுசா நம்பணும். அப்பதான் அந்த பாக்க நம்ம வழிக்கு கொண்டு வந்து அத அழிச்சு நம்ம பசுபதியை காப்பாத்த முடியும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.